பாலாகும் பிலேயாமும். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையமிறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்திவிடலாம் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறிசொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொல்லச் சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிலேயாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களுடைய கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய், பிலேயாம் எங்களுடைய வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே சுற்றி அலையும் பிரயாணம் முடிவு பெறுகிறது. அவர்கள் பள்ளத்தாக்கில் உள்ள மோவாபின் வெளியில் இருக்கிற பாமோத்தில் இருந்து எஷிமோனை நோக்கும் பிஸ்காவின் உச்சிக்கு போகிறார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையிலே மோவாபின் சமனான வெளியில் பாளையம் இறங்குகிறார்கள். இந்த வசனத்தில் பின்பு என்னும் வார்த்தைக்கு எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை ஜெயித்த பின்பு என்று பொருள். இஸ்ரவேல் புத்திரர்கள் அர்னோன் நதியின் மேற்கு பகுதியில் உள்ள எல்லா நிலத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அர்னோன் நதி மோவாபின் வடக்கு எல்லையாகும். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் யோர்தானின் கிழக்கு பகுதியில் எரிகோவிற்கு எதிராக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். உபாகமம் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்திகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த இடத்தில் வைத்து கூறப்பட்டு எழுதப்பட்டது. சீகோன், ஓக் ஆகியோரை ஜெயிப்பதற்கும் எரிகோவை ஜெயிப்பதற்கும் இடையே உபாகமம் புஸ்தகம் எழுதப்பட்டது. பிலேயாமை பற்றிய காரியங்களும் எண்ணாகமம் 22:1 முதல் 36:13 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகளும் உபாகமம் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகளும் இந்த இடத்தில் நடைபெற்றன. இஸ்ரவேல் புத்திரர் இந்த சமவெளியில் நீண்ட காலம் தங்கி இருக்கிறார்கள். மோசே மரித்து போன பின்பு இஸ்ரவேல் ஜனத்தார் யோசுவாவினுடைய தலைமையின் கீழ் யோர்தான் நதியை கடக்கிறார்கள். அதுவரையிலும் அவர்கள் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளியில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் காண்கிறான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைகிறான்.
இஸ்ரவேல் புத்திரர்கள் மற்ற ராஜாக்களை எளிதாக ஜெயித்து விடுகிறார்கள். இதை பார்த்த பாலாகிற்கு மிகுந்த பயமும் கலக்கமும் உண்டாயிற்று. பிலேயாமை வைத்து இஸ்ரவேல் புத்திரரை சபிக்க வேண்டும் என்பது பாலாகின் திட்டம். அவனுடைய திட்டம் தோல்வியடைகிறது. ஆனாலும் இஸ்ரவேலருடைய வல்லமையின் ரகசியத்தை பாலாக் அறிந்து கொண்டு அவர்களை பலவீனப்படுத்தி விடுகிறான். இஸ்ரவேல் புத்திரர்கள் பாவத்தில் விழுவதற்கு பாலாக் பலவிதமான தந்திரமான காரியங்களை செய்கிறான். இதனால் பாவம் செய்த இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரே சபித்து விடுகிறார். எண்ணாகமம் 25 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாதையில் மட்டும் 24,000 இஸ்ரவேல் புத்திரர்கள் மரித்து போகிறார்கள். பாலாக் மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றியிருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்று சொல்லுகிறான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருக்கிறான். அடுத்து வரும் 4 அதிகாரங்களில் மோவாப், மீதியான், பாலாக், பிலேயாம் ஆகியோர் பிரபல்யமானவர்கள். இவர்களை பற்றி 116 தடவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோவாப் லோத்தின் குமாரன், மீதியான் ஆபிரகாமின் குமாரன், பாலாக் ஒரு மோவாபியன், பிலேயாம் ஒரு ஏதோமியன். ஏதோமியர் ஈசாக்கின் குமாரனாகிய ஏசாவின் சந்ததியார். ஆபிரகாமும் லோத்தும் பூர்வ காலத்து சிநேகிதர்கள். மோவாபியர் லோத்தின் சந்ததியை சேர்ந்தவர்கள். ஆனால் இக்காலத்தில் மோவாபியர் இஸ்ரவேல் புத்திரரை பகைக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது சந்தேகப்பட்டு அவர்களை அழித்து போட வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறார்கள். மோவாபியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக துர்ச்செய்தி பரப்புகிறார்கள். அவர்கள் மோவாபியரையும் மீதியானியரையும் அழித்து போடுவார்கள் என்று மோவாபியருக்கு ராஜாவாய் இருக்கிற பாலாக் மீதியானியரின் மூப்பருக்கு சொல்லுகிறான். மோவாபியருக்கும் மீதியானியருக்கும் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து பயம் உண்டாயிற்று. தங்களுடைய பயத்தை இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு தங்களுடைய பொதுவான பாதுகாப்புக்கு திட்டமிடுகிறார்கள். மோவாபியரும் மீதியானரும் இஸ்ரவேல் புத்திரரை எதிர்க்க நினைப்பதற்கு பதிலாக அவர்களோடு சிநேகமாய் இருக்க வேண்டும். இவ்விரண்டு ஜாதியாரும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். மோவாபியரின் முற்பிதாவாகிய லோத்துக்கு இஸ்ரவேல் புத்திரரின் முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஆபிரகாமும் லோத்தும் கர்த்தரையே ஆராதித்தார்கள். ஆனால் லோத்தின் சந்ததியார் இப்போது கர்த்தரை விட்டு வழி விலகி விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். லோத்தின் சந்ததியாரான மோவாபியர் ஆபிரகாமையும் ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரையும் மறந்துவிட்டு கர்த்தருடைய ஜனத்தை பகைக்கிறார்கள். மோவாபியருக்கு இஸ்ரவேலின் தேவனை பற்றி தெரியும். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இருக்கிறார் என்பதை மோவாபியரின் ராஜாவாகிய பாலாக் நன்றாய் அறிந்திருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தருடைய நாமத்தினால் சபிக்க வேண்டும் என்று மோவாபின் ராஜா திட்டமிடுகிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறார்கள். அவர்களை சபித்து விட்டால் அவர்கள் சபிக்கப்பட்ட ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாயிருப்பார் என்று மோவாபின் ராஜாவாகிய பாலாக் நினைக்கிறான். பாலாகுக்கு தன்னுடைய சொந்த வல்லமையின் மீதோ தன்னுடைய இராணுவத்தினுடைய வல்லமையின் மீதோ நம்பிக்கை இல்லை. அவன் தன்னுடைய புத்தியை நம்புகிறான். பாலாகின் புத்தி தாறுமாறா இருக்கிறது. அவன் மோவாபியரின் பலத்தை நம்பாமல் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக தான் மேற்கொள்ளும் சதி ஆலோசனைகளை நம்புகிறான். இஸ்ரவேல் புத்திரரை சபிப்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியையோ அல்லது அவர்களை சபிக்கக்கூடிய ஒரு மனிதனையோ பாலாக் தேடி பார்க்கிறான். அந்த தீர்க்கதரிசிக்கு சன்னதம் பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். அவனுக்கு மந்திரம் ஓத அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரை சபிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மீது சாபங்களை சுமத்த வேண்டும் என்றும் பாலாக் திட்டமிடுகிறான். அவன் தேடி பார்க்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் புத்திரரை சபிக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசி பாலாகையும் அவனுடைய சேனையையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதே வேளையில் அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்தாரை சபித்து அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும். அப்போதுதான் தன்னால் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவர்களை மேற்கொள்ள முடியும் என்று பாலாக் நினைக்கிறான். மோவாபியர் மத்தியிலே கர்த்தரை குறித்த புத்தியும் ஞானமும் அறிவும் தெளிவாக இல்லை. அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை பற்றி ஓரளவு கேள்விப்பட்டிருக்கிறார்கள்.
கர்த்தர் சர்வ ஆளுகை உள்ளவர் என்பதையும் அவர் மனுபுத்திரர் எல்லோரையும் தமது வல்லமையினால் ஆளுகை செய்கிறார் என்பதையும் மோவாபியர் ஓரளவு அறிந்திருக்கிறார்கள். முற்பிதாக்களாகிய ஆபிரகாமும் லோத்தும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே ஆராதித்தார்கள். ஆனால் மீதியானியர் மத்தியிலும் மோவாபியர் மத்தியிலும் கர்த்தர் மீது உண்மையான பக்தியோ உண்மையான விசுவாசமோ காணப்படவில்லை. இவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்ததினால் கர்த்தரையும் ஒரு விக்கிரகம் போல பாவிக்கிறார்கள். தங்கள் தெய்வங்கள் சத்துருக்களை சபிக்கும் என்னும் நம்பிக்கை புறஜாதியார் மத்தியிலே இருக்கிறது. சன்னதம் செய்வதினாலும் மந்திரம் ஓதுவதினாலும் இந்த தெய்வங்கள் தங்களுக்கு வேண்டாதவர்களை சபித்துவிடும் என்று மோவாபியர் நம்புகிறார்கள். தாங்கள் ஆராதிக்கும் விக்கிரகங்களைப் போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரும் தங்களுடைய விரோதிகளை சபிப்பார் என்று மோவாபியரின் ராஜாவாகிய பாலாக் நம்புகிறான். லோத்தின் சந்ததியார் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் விட்டு தூரமாய் விலகி போயிருக்கிறார்கள். ஆகையினால் மோவாபியருக்கு கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் எவ்வாறு தொழுது கொள்ள வேண்டும் என்பது தெரியவில்லை. மோவாபின் ராஜாவாகிய பாலாக் இஸ்ரவேல் புத்திரரை சபிப்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியை தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். பிலேயாம் மந்திரம் ஓதுவதையும் பலிகளை செலுத்துவதையும் சன்னதம் பார்ப்பதையும் குறி சொல்லுவதையும் பாலாக் கேள்விப்பட்டிருக்கிறான். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை தன்னிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்றும் அவனுக்கு அதிகமான வெகுமதிகளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரரை சபிக்கச் சொல்ல வேண்டும் என்றும் பாலாக் திட்டமிடுகிறான். மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்திலே நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். பிலேயாம் பாலாகுக்கு அருகாமையில் உள்ள தேசத்தில் வாசம் பண்ணவில்லை. அவன் வெகு தூரத்தில் வாசம் பண்ணுகிறான். ஆபிரகாம் எந்த ஊரில் இருந்து வந்தாரோ அந்த ஊரில் பிலேயாம் இருக்கிறான். லாபான் எந்த தேசத்தில் வாசம் பண்ணினாரோ அந்த தேசத்தில் இப்போது பிலேயாம் வாசம் பண்ணுகிறான். பிலேயாம் தூர தேசத்தில் இருந்தாலும் அவனை எப்படியாவது தன்னிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை சபிக்கச் சொல்ல வேண்டும் என்று பாலாக் தீர்மானமாயிருக்கிறான். இதற்காக பாலாக் ஒரு சில சதி ஆலோசனைகளை மேற்கொள்கிறான். முதலாவதாக பாலாக் பிலேயாமை தன் சிநேகிதனாக்குகிறான். அதன் பின்பு அவன் பிலேயாமை தனக்கு தேவனாக்குகிறான். பிலேயாமின் வார்த்தைக்கு அதிக வல்லமை உண்டு என்று பாலாக் அவனிடத்தில் அறிக்கை பண்ணுகிறான். நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதை அறிவேன் என்று பாலாக் பிலேயாமுக்கு சொல்லுகிறான். பிலேயாமின் வார்த்தை தேவனுடைய வார்த்தையை போன்றது என்றும் பிலேயாம் என்ன சொல்லுகிறானோ அது அப்படியே நிறைவேறும் என்றும் பாலாக் அவனுக்கு சொல்லுகிறான். தன்னுடைய வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பது பிலேயாமுக்கே தெரியாது. ஆனாலும் பாலாக் தன்னுடைய சதித்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பிலேயாமை அதிகமாய் உயர்த்துகிறான். பாலாகின் ஸ்தானாபதிகள் பிலேயாமை பார்த்து, எகிப்தில் இருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்தில் இருந்து துரத்திவிடலாம் என்று சொல்லச் சொல்லுகிறான். பாலாக் தன் சந்ததியார் என்று சொல்லும் வாக்கியத்திற்கு ஏதோமிலிருந்து அசீரியாவிற்கு இவனோடு வந்தவர்கள் என்று பொருள் சொல்லலாம். இஸ்ரவேல் புத்திரர்கள் எமோரியரையும் பாசானியரையும் ஜெயித்து இப்போது மறுபடியும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பிலேயாம் கூறும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்திருக்கிறது. பாலாக் பிலேயாமின் ஊரிலிருந்து நூற்றுக்கணக்கான மைல் தூரத்தில் இருந்தாலும் அவனுக்கும் இந்த செய்தி தெரிந்திருக்கிறது. பிலேயாமின் தந்தை ஏதோமின் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். பாலாகின் ஆலோசனை பிரகாரம் மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி செல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொல்லுகிறார்கள். குறி சொல்லுதற்குரிய கூலி என்பது 2 பேதுரு 2:15 வசனத்தில் அநீதத்தின் கூலி என்று கூறப்பட்டிருக்கிறது. புறஜாதி மார்க்கத்தாருக்கு குறி சொல்லுதல், அஞ்சனம் பார்த்தல், பிசாசின் கிரியைகள் ஆகியவை மட்டுமே தெரியும்.
பிலேயாமும் இதுபோன்று ஏதோ ஒரு வேலையை செய்ய போகிறான் என்று பாலாகின் மூப்பர்கள் நினைத்திருக்கலாம். பிலேயாம் குறி சொல்லுகிற ஆவியினால் இஸ்ரவேலை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. மற்ற தீர்க்கதரிசிகளைப் போலவே பிலேயாமும் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை அப்படியே கூறுகிறான். பாலாகின் சேனாபதிகள் தன்னை அழைத்தவுடன் பிலேயாம் அவர்களோடு புறப்பட்டு போய்விடவில்லை. பிலேயாம் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருந்துகள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்குகிறார்கள். கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று பிலேயாம் சொல்லுகிறான். அந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் தனக்கு பதில் கொடுப்பார் என்று பிலேயாம் நிச்சயமாய் நம்புகிறான். கர்த்தருடைய சமூகத்தில் அடிக்கடி ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறவன். ஆகையினால் கர்த்தர் தன்னோடு பேசுவார் என்பதில் பிலேயாமிற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவன் இரவு வேளையிலே பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்று கேட்கிறார். கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பிலேயாமை பார்க்க வந்திருக்கிற மோவாபின் மூப்பரையும் மீதியானின் மூப்பரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் மோவாபியரின் ராஜாவாகிய பாலாகின் சதி ஆலோசனைகளையும் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் பிலேயாமிடத்தில் வந்து, அவனிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்று கேட்கிறார். பிலேயாம் தேவனை சந்திப்பதற்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் அவனிடத்தில் உடனடியாக வந்து விடுகிறார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை ஒரு ஜனக்கூட்டம் எகிப்தில் இருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்லச் சொன்னான் என்று சொல்லுகிறான். பிலேயாம் தேவனிடம் மட்டுமே பேசுகிறான். அவன் மந்திர சக்திகளினால் குறி சொல்லுகிற ஆவிகளிடமோ அல்லது பிசாசிகளிடமோ பேசவில்லை. 2 பேதுரு 2:15-16 ஆகிய வசனங்களில் பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டிருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரரை சபிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை சபிக்க வரவேண்டும் என்று பாலாக் தன்னுடைய பிரபுக்களை அனுப்பியிருக்கிறான். கர்த்தரோ பிலேயாமை தடை பண்ணுகிறார். பிலேயாமை தடுப்பதற்காக கர்த்தர் இரவு வேளையிலே அவனிடத்தில் வருகிறார். ஒருவேளை கர்த்தர் பிலேயாமின் சொப்பனத்திலே பேசியிருக்கலாம். கர்த்தருக்கு மோவாபின் மூப்பரை பற்றியும் மீதியானின் மூப்பரை பற்றியும் நன்றாய் தெரிந்திருந்தாலும் அதை பிலேயாமின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சித்தம் கொள்கிறார். பிலேயாமும் கர்த்தரிடத்தில் உண்மையை மறைக்கவில்லை. அவர்கள் தன்னிடத்தில் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்னும் விவரத்தை பிலேயாம் கர்த்தருக்கு சொல்லுகிறான். தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். பிலேயாம் பாலாகை பார்க்க போகக்கூடாது என்பதும் அவன் இஸ்ரவேல் புத்திரரை சபிக்க கூடாது என்பதும் கர்த்தருடைய தீர்மானமான வார்த்தையாய் இருக்கிறது. பிலேயாம் ஒருவேளை தான் இருக்கும் வீட்டில் இருந்தே தூரத்தில் பாளையம் இறங்கி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை சபிப்பதற்கு வாய்ப்புள்ளது. பிலேயாமின் வாயில் இருந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமான சாப வார்த்தைகள் வரக்கூடாது என்பதில் கர்த்தர் தீர்மானமாய் இருக்கிறார். பிலேயாமுக்கு இஸ்ரவேல் புத்திரரை பற்றி அதிகமாய் தெரியாது. கர்த்தர் அவனுக்கு இஸ்ரவேல் புத்திரரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து சொல்லும் வார்த்தையாகும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்களை எந்த மனுஷனும் சபிக்க கூடாது. பிலேயாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களிடையே கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு பிலேயாம் கீழ்ப்படுகிறான். பாலாகின் பிரபுக்களை அவர்களுடைய தேசத்திற்கே திரும்ப அனுப்பி விடுகிறான். கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் பிலேயாம் பாலாகின் பிரபுக்களுக்கு அப்படியே சொல்லவில்லை. கர்த்தர் பிலேயாமை நோக்கி, அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். ஆனால் பிலேயாமோ பாலாகின் பிரபுக்களிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. அதற்கு பதிலாக, நான் உங்களோட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று மாத்திரமே சொல்லுகிறான். பிலேயாம் பாலாகின் பிரபுக்களிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாது என்றும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லி இருக்க வேண்டும்.
ஆனால் பிலேயாமோ பாலாகின் பிரபுக்களிடத்தில் கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒரு பகுதியை மாத்திரமே சொல்லுகிறான். மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பணத்தை இழப்பதற்கு பிலேயாமுக்கு இஷ்டமில்லை. பாலாக் சொன்னபடி செய்தால் மாத்திரமே அவனுடைய பிரபுக்கள் பிலேயாமுக்கு கூலி கொடுப்பார்கள். ஆகையினால் பிலேயாம் பாலாகின் பிரபுக்களோடு கூட போக ஆசைப்படுகிறான். ஆனாலும் கர்த்தர் தன்னை தடுப்பதினால் அவனால் அவர்களோடு கூட போக முடியவில்லை. பிலேயாம் பணத்தின் மீது ஆசைப்பட்டு கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் பாலாகின் பிரபுக்களுக்கு சொல்லாமல் அதில் ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லுகிறான். அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் திரும்ப போகிறார்கள். பிலேயாம் அவர்களோடு போகவில்லை. மோவாபியருடைய பிரபுக்கள் பாலாகை நோக்கி, பிலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்று சொல்லுகிறார்கள். பிலேயாமை பற்றி வேத பண்டிதர்கள் பலவிதமாக கருத்து கூறுகிறார்கள். இவன் குறி சொல்லுகிறவன் என்றும் தேவன் இவனை தற்காலிகமாக பயன்படுத்தினார் என்றும் ஒரு சிலர் கூறுகிறார்கள். இவன் மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவன். வெகுமதிக்காக இஸ்ரவேல் புத்திரரை இறுதியாக வஞ்சித்து விடுகிறான். கர்த்தர் இவனுடைய பாவத்தின் நிமித்தமாக இவனை விட்டு விலகி போய்விடுகிறார். இதன் பின்பு இவன் குறி சொல்லுகிறவன் ஆனான். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவவில்லை. பிலேயாமை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் செய்திகளின் விவரம் வருமாறு. பிலேயாம் என்னும் கிரேக்க வார்த்தைக்கு பேரழிவு உண்டாக்குகிறவன் என்று பொருள். இந்த எபிரேய வார்த்தைக்கு அந்நியன் என்று பொருள். பிலேயாம் ஏதோமின் ராஜாவாகிய பேயோரின் குமாரன். பிலேயாம் பெத்தூரில் வசித்து வந்தான். இது மெசபத்தோமியாவில் உள்ள ஐபராத் நதிக்கு அப்பால் உள்ளது. ஜனங்கள் மீது பிலேயாம் ஆசீர்வாதமாகவும் சாபமாகவும் தீர்க்க தரிசனம் கூறுவான் என்று ஜனங்கள் மத்தியில் பெயர் பெற்றிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய பாலாக் இஸ்ரவேலை சபிப்பதற்காக பிலேயாமை அழைப்பதற்கு ஆள் அனுப்பினான். 2 தேசங்களின் பிரபுக்களும் மூப்பர்களும் வெகுமதிகளோடு பிலேயாமிடம் அனுப்பப்பட்டார்கள். இஸ்ரவேலை சபிப்பதற்காக அவர்கள் பிலேயாமை அழைத்தார்கள். கர்த்தர் சொல்லுகிறபடியே தான் உத்தரவு கொடுக்கப் போவதாக பிலேயாம் மூப்பர்களிடம் அறிவிக்கிறான். இஸ்ரவேலை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தேவன் பிலேயாமிடம் கூறுகிறார். மோவாபின் மூப்பரோடும் மீதியானின் மூப்பரோடும் போவதற்காக கர்த்தர் தனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்பதை பிலேயாம் உண்மையோடு அறிவிக்கிறான். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களை அதிக பிரபுக்களை பிலேயாமிடம் அனுப்பினான். இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சபித்தால் பாலாக் பிலேயாமை அதிகமாய் கனம் பண்ணுவதாகவும் வாக்கு பண்ணுகிறான். தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது என்று பிலேயாம் பாலாகின் பிரபுக்களிடம் திட்டவட்டமாக கூறுகிறான். ஆயினும் கர்த்தர் தனக்கு என்ன சொல்லப் போகிறார் என்பதை மறுபடியும் கேட்பதற்கு ஆசைப்படுகிறான். வெகுமதிகளின் மீது பிலேயாமிற்கு ஆசை வந்து விடுகிறது. பிலேயாம் வெகுமதிக்கு ஆசைப்பட்டு பாலாகினிடத்தில் சென்று விடுவான் என்பது கர்த்தருக்கு தெரிய வருகிறது. ஆகையினால் தாம் சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பிலேயாமிடம் நிபந்தனையை விதித்து அனுப்பிவிடுகிறார். பாலாகின் பிரபுக்கள் இரவு வேளையில் பிலேயாமை கூப்பிட வந்திருந்தால் மட்டுமே அவன் எழுந்து அவர்களோடு கூட போக வேண்டும். இஸ்ரவேலை சபிப்பதற்காக அல்ல, அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக போக வேண்டும். பிலேயாம் இதற்காக காத்திருக்கவில்லை. பாலாகின் பிரபுக்கள் இரவில் அவனை கூப்பிடுவதற்கு முன்பாகவே பிலேயாம் காலமே எழுந்து பிரபுக்களோட கூட போகிறான். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் வருகிறது. வழியில் தேவன் பிலேயாமை தடுக்கிறார். பிலேயாம் இறுதியாக கர்த்தருடைய தூதனானவரை காண்கிறான். தன்னுடைய பாவத்தை உணர்ந்து வந்த வழியே திரும்பி போய் விடுவதாக வாக்கு பண்ணுகிறான். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் மோவாபின் பிரபுக்களோட போவதற்கு பிலேயாமை அனுமதிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் பிலேயாமோடு சொல்லும் வார்த்தையை மாத்திரம் அவன் சொல்ல வேண்டும். பிலேயாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறான். தேவன் தன் வாயிலே அளிக்கும் வார்த்தையை மாத்திரம் சொல்லுவேன் என்று பிலேயாம் பாலாகிடம் உறுதியாக கூறுகிறான். பாகாலுடைய மேடுகளில் ஏறி போய் பிலேயாம் இஸ்ரவேல் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்க்கிறான். பிலேயாம் தேவனுக்கு பலியிடுகிறான், பாகாலுக்கு பலியிடவில்லை. கர்த்தரிடமிருந்தே வார்த்தையை எதிர்பார்க்கிறான். கர்த்தர் பிலேயாமை சந்திக்கிறார். தேவனுக்கு பலியிட்டதை அவரிடம் கூறுகிறான். பிலேயாம் சுத்தமான மிருகங்களை பலியிடுகிறான்.
அவனுக்கு பலி செலுத்துவதின் பிரமாணம் தெரிந்திருக்கிறது. கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளுகிறார். அதை அவன் அப்படியே பாலாகிடம் எடுத்துரைக்கிறான். பாலாகிற்கு கோபம் வந்தாலும் கர்த்தர் தன் வாயில் அருளுனதையே சொல்லுவது தன் கடமை என்று பிலேயாம் கூறிவிடுகிறான். பிலேயாம் மறுபடியும் கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை சந்தித்து வரப்போகிறான். கர்த்தர் மறுபடியும் பிலேயாமின் வாயிலே வசனத்தை அருளுகிறார். பிலேயாம் கர்த்தருடைய வார்த்தையை பாலாகிடம் அப்படியே கூறிவிடுகிறான். பிலேயாம் உண்மை பேசியதினால் பாலாகிற்கு அவன் மேல் கோபம் மூழ்கிறது. பிலேயாம் மறுபடியும் கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் பிலேயாமின் மீது வந்து இறங்கினபடியினால் அவன் இஸ்ரவேலை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். பாலாக் பிலேயாமின் மேல் மறுபடியும் கோபம் மூண்டவனாகிறான். மோவாபை விட்டு வெளியேறி விடுமாறு பாலாக் பிலேயாமிற்கு உத்தரவிடுகிறான். பிலேயாம் மோவாபை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் வரப்போகிற நாட்களில் என்ன செய்வார்கள் என்பதை குறித்து பாலாகிற்கு மற்றொரு தீர்க்க தரிசனத்தை கூறுகிறான். தனக்கு கிடைக்கப் போகிற வெகுமதியின் மீது பிலேயாம் மறுபடியும் ஆசைப்படுகிறான். இஸ்ரவேலை பாவத்தில் விழ வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்னும் ஆலோசனையை பிலேயாம் பாலாகிற்கு கூறுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தால் பிலேயாம் அவர்களை சபிப்பதற்கு பதிலாக கர்த்தரே அவர்களை சபித்து விடுவார். இஸ்ரவேல் புத்திரரை பாவத்தில் விளைவைக்கும் கண்ணியை குறித்து பாலாகிடம் கூறிய பின்பு தன்னுடைய வெகுமதிகளை வாங்கிக் கொண்டு பிலேயாம் தன் வீட்டிற்கு திரும்பி வருகிறான். பிலேயாம் குறி சொல்லுகிறவன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறான். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவனையும் வஞ்சிக்கும் வரையிலும் அவன் தீர்க்கதரிசியாகவே இருந்தான். அதன் பின்பே பிலேயாம் குறி சொல்லுகிறவன் ஆனான். இஸ்ரவேலரோடு எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற மீதியானியரோடு பிலேயாம் சேர்ந்து கொள்கிறான். அத்துடன் அவனுடைய வாழ்வு முடிவு பெறுகிறது. பிலேயாம் ஆரம்பத்தில் நேர்மையானவனாகவே இருந்தான். ஆனாலும் பின்பு அவன் அநீதத்தின் கூலியை விரும்பியதினால் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகிறான். ஒரு சமயத்தில் பிலேயாம் மெய்யான தீர்க்கதரிசியாக இருந்தவன். பிலேயாம் வெகுமதிக்காக தவறு செய்கிறான். பிலேயாம் வெகுமதிக்காக தவறான சத்தியத்தை உபதேசிக்கிறான். பிலேயாம் ஆரம்பத்தில் தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசியாகவே தன்னுடைய ஜீவியத்தை ஆரம்பிக்கிறான். தம்முடைய வார்த்தையை கூறுவதற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தி இருக்கிறார். அதன் பின்பு அவன் தவறு செய்து குறி சொல்லுகிறவனாக மாறிப்போனான். சவுல் ராஜாவினிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் அவனை விட்டு புறப்பட்டு போன பின்பு அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான்.